So students, in exercise 3.7, let us continue with our first questions, second part, okay. 7x square plus 2 root 14x plus 2, okay, divided by x square minus 1 by 2x plus 1 by 16, okay. So first in the solution la enna pandrom appdin pathina, first root போட்டுட்டு then we just இது first இது ஒரு quadratic equation இல்லையா, மேல இருக்கிறதும் ஒரு quadratic equation, கீழ இருக்கிறதும் ஒரு quadratic equation. அதை first factorize பண்ணி எழுதிடுறோம். ஓகே, so root 7x plus root 2 into root 7x plus root 2 இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. divided by x minus 4 into x minus 4 இதையும் நீங்க செக் பண்ணணும். ஓகே, so இதுதான் அதோட factors இல்லையா. ஸோ அதில் ரூட்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2 into 2 by 3 into 3 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 ஒரு 3 கேன்சல் பண்ணிவிட்டு, பிகாஸ் 2 into 2 4, 3 into 3 9, அப்போ ரூட் 4 by 9 என்ன 2 by 3. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு சேம் வித் சேம் சிம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். சேம் சிம்பிளாக இல்லைன்னா உங்களால் அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. ஓகே, பட் இங்கே வித் த சேம் சிம்பிள் they have it. So அப்போ நீங்கள் வெளியில் எடுக்க முடியும், ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். ஸோ root 7x plus root 2 divided by x minus 4, பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஒரு பேருக்கே ஒரு ரூட் இருக்கிறதுனால அப்போ நீங்கள் அந்த ரூட்டை எழுதி தான் ஆகணும். இப்போ ஒரு வேளை இது 7x plus 2 7x plus 2 இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 7x plus 2 வெளியில் எடுத்துருக்கலாம். பட் ஆல்ரெடி அதுக்கு ரெண்டுத்துக்குமே ரூட் இருக்குது. ஓகே, ஸோ யூ ஷுட் டேக் இட் அவுட் சைட் வித் ரூட் இட் செல்ஃப். அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இதை ஜஸ்ட் எல்சிஎம் பண்ணிக்கோங்க. 4x minus 1 by 4 ஆகும் இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கேன்சலிங் எல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும்னா, இந்த 4 வந்து இது எப்படி ஆகும்னா root 7x plus root 2 divided by 4x minus 1 into 4னு கிடைக்கும். இது 1 by 4 இருக்கிறதுனால மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 4 ஆகிடும். ஸோ இது 4 தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா. 4 வெளியில் எடுத்துட்டு இதை ஜஸ்ட் இந்த பார் போட்டு எழுதிடுறோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஹிண்ட் வந்து இப்படி தான் போடணும். இது வரைக்கும் நீங்கள் ரீசெக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஹிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். 121 into a plus b whole power 8 into x plus y whole power 8 into b minus c whole power 8 இதை தான் நீங்கள் ரூட்டில் எடுக்க போகிறீங்க. ஓகே, சாரி, இதுக்கு ஒரு டினாமினேட்டர் கூட இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. ரூட்குள்ள சொல்யூஷனில் 121 into a plus b whole power 8 into x plus y whole power 8 into b minus c whole power 8, 81 into b minus c whole power 4, a minus b whole power 12, b minus c whole power 4. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 121 ஒரு ஸ்கொயர், 81 ஒரு ஸ்கொயர், என்னென்ன 11 9 தான் அதோட ஸ்கொயர் ரூட்ஸ். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது. தென் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அந்த இதுல பாதி குறைச்சிட்டா போதும். 8னா 4 ஆக்கிடணும், 8னா 4 ஆக்கிடணும், 8னா 4 ஆக்கிடணும். தென் 4 means 2, 12 means 6, then 4 means 2. அந்த மாதிரி மிச்சம் எல்லா டினாமினேட்டர்ஸ் அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் அதை பாதியாக குறைச்சிடுறீங்க, அப்போனா நீங்கள் அப்படியே எழுத முடியும், ரூட்டில் எழுத தேவையில்லை. ஓகே, ஸோ 11 by 9 வெளியில் எடுத்துட்டு இந்த a plus b whole power 4, x plus y whole power 4, b minus c whole power 4 இங்கே நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இது என்னன்னா b minus c whole square, b minus c whole square. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு b minus c whole power 4 கிடைக்கும். அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி b minus c whole power 4, b minus c whole square, b minus c whole square இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு மிச்சம் a plus b whole power 4, x plus y whole power 4, then a minus b whole power 6 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டா போதும். ஓகே, ஸோ தென் செகண்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங். இதுக்கு கூட ஸோ ஸ்கொயர் ரூட் இதுக்கு எப்படி எடுப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன், போனதாட்டி மாதிரி அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை ஆக்சுவலி, ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன் எப்படி, ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 25 அதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். அதுக்கு ஜஸ்ட் அவ்வளோதான், ஃபேக்டரைசேஷன் நீங்கள் தனியாக பண்ணிடுங்க. ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க பாருங்க, 4x ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 25. ஸோ உங்களோட ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் கொண்டு 100, பிகாஸ் 4 into 25 100. தென் சம் என்ன 20, 100ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பாருங்க. ஓகே, 4 into 25, 20 into 5, 1 into 100, 50 into 2, then 10 into 10, then ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 into 10 கிடச்சாச்சு.
அப்போ 10 + 10 உங்களுக்கு 20 கிடைக்குதுல்ல. ஸோ சம்மு 20. அப்போ 10 + 10 20 தெரியும். ஸோ அப்போ நீங்கள் அந்த 20x எப்படி எழுதிக்கலாம்னா 10x + 10x அப்படின்னு எழுதிக்கலாம். 10x + 10x + 25. ஓகே, ஸோ இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நான் இது என்ன பண்ணுறீங்கன்னா இதில் காமன் வந்து இதில் 40லையும் ஒரு 10 இருக்குது, எக்ஸும் இருக்குது. ஸோ ஒரு 10x வெளியே எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இங்கே 4x + 1. இங்கேயும் என்னன்னா 5 காமனாக வெளியில் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ 5 + 5. ஓகே, +5 × 2x + 5. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 4x². ஓகே, அப்போ இங்கே 4லேருந்து இதை எடுக்க முடியாது இல்லையா. ஸோ 10x வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 2 எடுக்க முடியும். 2xஐ வெளியில் எடுக்க முடியும். அப்படின்னா இங்கே மிச்சம் என்ன இருக்கும், இங்கே 2x இருக்கும், இங்கே 5 இருக்கும். ஸோ 2x + 5 2x + 5. இதுவும் 2x + 5 2x + 5. அப்போ இது 2x + 5 ஹோல் ஸ்கொயர். அதோட 2 அதுக்கு பதிலாக அதை எழுதிக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா ரூட்டில் உங்களுக்கு சேமாக இருந்ததுன்னா ரூட்டை என்ன பண்ணுவீங்க, ஒன்று வெளியில் எடுத்துருவீங்க இல்லையா. ஸோ 2x + 5 தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9x² - 24xy + 30xz - 40yz + 25x² + 16y². இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ரூட் போட்டுக்கணும் இல்லையா. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூட். நவ் நீங்கள் என்னன்னா 9ஓட ஸ்கொயர் ரூட் பண்ணீங்க 3 இருக்கும். எக்ஸோட ஸ்கொயர் ரூட்னா எக்ஸ். ஸோ 3x ஹோல் ஸ்கொயர் 9x ஸ்கொயரை 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த -24xy எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, -24xyலாம் நெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் x² y² z² அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, x + y + z ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா இப்போ என்ன கிடைக்கும், x² + y² + z² + 2xy + 2yz + 2xz. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா இது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். x² y² z²லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சம் மூணுத்தையும் பின்னாடி எழுதிடுங்க. தென் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3x - 4y, இது மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். ஓகே, -4y பிகாஸ் இது இந்த ஃபார்முலாவில் ஆக்சுவலி அது வந்து ப்ளஸ். ஓகேவா, ஸோ அந்த சிம்பிள் அங்கே ரொம்பவே முக்கியம். அந்த ஒய்யோட சிம்பிள் மைனஸோ இல்லை ஜெடோட சிம்பிள் மைனஸோ அதை நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ -4y + 5z ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சேம், ரெண்டும் அதாவது இது எப்படி எழுதலாம்னா 3x - 4y + 5z × 3x - 4y + 5z. இது அப்படி தான் எழுதணும். ஓகே, அப்போ இது ரெண்டு சேம். அப்போ இது ஒன்றை கட் பண்ணிட்டு ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா போதும். ஸோ 3x - 4y + 5z தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். √1 + 1/x⁶ + 2/x⁴. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருக்கே, கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட கொஸ்டின். அதை நான் ரூட்குள்ளே ஆல்ரெடி போட்டுட்டேன். ஓகே, ஸோ நான் ரூட் போட்டுட்டு இது 1 எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயரும் 1 தான். இது எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு ஸ்கொயராக ரெப்ரசென்ட் பண்ணால் தான் உங்களால் ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ 1 வந்து 1 ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த 2 வந்து இதுக்கு காமனாக எடுத்து வெளியில் எடுத்துருங்க. அதாவது 2 × 1 × 1/x³ + 1/x³ the whole square அப்படின்னு எழுதிக்கலாம் இது. ஏன்னா ஸோ இந்த 2x³ ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டு அதை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா இது எப்படி எழுதலாம்னா 2 × 1ன்னு எழுதலாம் இல்லையா. 2 × 1/x³ அப்படின்னும் எழுதலாம். ஸோ 2 × 1 × 1/x³ இல்லைனா இந்த 1 உங்கள் இஷ்டம், இது போடலாம். இல்லைனா யூ கேன் லீவ் இட். தென் இந்த 1/x³ அது ஏன் வந்துச்சுன்னா 1/x³ ஹோல் ஸ்கொயர்னா அது வந்து a⁴m the whole power n அப்படி கிடைக்கும்னா a⁴mn அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ 3 × 2 6 தான். ஸோ இதை தான் நான் ஜஸ்ட் அப்படி பிரித்து ஸ்கொயரில் எழுதியிருக்கேன். பிரித்து அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களால் ரூட்லேருந்து கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா இது ஏன் நான் 2 × 1 × 1/x³ எழுதியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நான் எதுக்கு அதை கொண்டு வந்திருக்கேன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அதை இந்த இதை மாற்றுறதுக்காக தான் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த 1 வந்து இந்த 1 a வந்து 1 இல்லையா. ஸோ அதனால தான் நான் அந்த 1 போட்டிருக்கேன். நீங்கள் அந்த 1 ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. அப்போது ஆல்ரெடி அப்போ இது a²
plus 2ab plus b square. அப்போ இது எப்படி எழுதலாம்னா a plus b whole squareனு எழுதிடலாம். அப்போ ரூட்ல சேம் இது வந்து 1 plus 1 by x cube into திருப்பி 1 plus 1 by x cube. அப்போ இது ரெண்டும் சேம், சிம்பிளும் சேம். அப்போ ஒன்று கேன்சல் பண்ணிட்டு ஒன்று மட்டும் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 1 plus 1 by x cube. இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் பார்ட். 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. இதான் கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுன்றதுனால ரூட் போட்டுடணும் ஃபர்ஸ்ட். அப்போ இது எப்படின்னா இது தனித்தனியாக ப்ராக்கெட் இருக்கனால இது எல்லாமே குவாட்ரடிக் பாலினாமியல்ஸ். அப்போ குவாட்ரடிக் பாலினாமியல்ஸை ரெண்டு ஆன்சராக எழுத முடியும் இல்லையா, ரெண்டு அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி தனியாக எழுதிடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் மாதிரி தான் இதுவும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. ஓகே, அப்போ இது என்ன 8, ப்ராடக்ட் வந்து 8, சம் வந்து மைனஸ் 9. அப்போ என்ன 8 இன்ட்டு 1 8. அப்போ மைனஸ் பண்ணால் -8 ப்ளஸ் -1 அப்படின்னா உங்களுக்கு -9 தான் கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அதாவது 4x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. இது நீங்கள் போடுற விதமும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த இடத்துல எக்ஸ் போட்டிங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் 8x போட்டிங்கன்னா இதில் காமனாக 4xை வெளியில் எடுத்துட்டா x மைனஸ் 2 இருக்கும். இங்கேயும் x மைனஸ் 2 எழுதிடுங்க. அப்புறமா இங்கே என்ன போட்டால் அது பேலன்ஸ் ஆகும்னு பார்க்கணும். -1 மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் வந்து 4x மைனஸ் 1 அப்புறம் x மைனஸ் 2. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 4x minus 1 and x minus 2. ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது பரவாயில்ல. ஸோ இதே மெத்தடில் மிச்சம் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி x minus 2 into x 7x plus 1 4x minus 1 into 7x plus 1 போட்டிருக்கேன். அப்போ ரூட்ல இருந்து பாருங்க, இந்த ரெண்டு x minus 2க்கு பதிலாக ஒரு, அதாவது அது ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ரெண்டு 4x minus 1க்கு பதிலாக ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது ரெண்டு 7x plus 1க்கு பதிலாக ஹோல் ஸ்கொயர் அது போட்டுட்டு இது எல்லாமே சேம் வித் சேம் சிம்பிள்ஸ். அப்போ இதில் வந்து ரூட் ஸ்கொயர் ஆன்சர் பண்ணிட்டு ஒன்று செட்டாக எடுத்து எழுதிட்டா போதும். அதாவது x minus 2 4x minus 1 into 7x plus 1. இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் பார்ட். 2x square plus 17 by 6x plus 1 into 3 by 2x square plus 4x plus 2 into 4 by 3x square plus 11 by 3x plus 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரூட் போட்டுட்டு இது எப்படின்னா மேலே இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் இது எல்சிஎம் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது 6 வந்து 17க்கு மட்டும்தான் இருக்குது டினாமினேட்டராக. நீங்கள் மேலே இருக்கிறத சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகே, ஸோ 12x square plus 17x plus 6 divided by 6. ஓகே, ஸோ இதில் வந்து இதையும் நீங்கள் 2 வந்து எல்சிஎம் எடுத்துருங்க எல்லாத்துக்கும். தென் அகெயின் இதில் நீங்கள் 3 எல்லாத்துக்கும் எல்சிஎம்மாக எடுத்துருங்க. ஸோ தென் 3x square plus 8x plus 4 divided by 2 into 4x square plus 11x plus 6 by 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் சேம் காமன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அப்படின்னா 6 2 3. ஓகே, இது மூணுத்துக்கும் சேர்ந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6, 2, 3 அப்படி எடுத்தால் ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 யூஸ் பண்ணுங்க. 3, 1, 3ன்னு இருக்கும். ஸோ 3 யூஸ் பண்ணால் 1, 1, 1ன்னு ஆடும். ஸோ 2 into 3 என்னது 6. அகைன் உங்களுக்கு 6 தான். ஸோ அந்த 1/6 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே குவாட்ரட்டிக் பாலினாமியல்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 4x plus 3 3x plus 2 x plus 2 into 3x plus 2 into 4x plus 3 into x plus 2. இதுதான் அதோட சொல்யூஷன்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 4x plus 3 4x plus 3 அதனால ஹோல் ஸ்கொயர் அந்த ஸ்டெப்பு எழுதலாம். இல்லை யூ கேன் லீவ் இட் ஸ்ட்ரெயிட் அவே, யூ கேன் டேக் இட் அவுட், நோ ப்ராப்ளம். அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நான் முன்னாடி சம்மில் எழுதியிருந்தேன். அப்போ 3x plus 2 தென் 3x plus 2 அதனால 1 எடுத்தாச்சு. x plus 2 x plus 2னால 1 வெளியில் எடுத்தாச்சு. இந்த 1/6 வெளியில் எடுத்ததுனால நோ ப்ராப்ளம். ஓகே.